சங்க இலக்கியங்களிலே தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேட ராசியிலே சூரியன் சஞ்சரிக்கும் நேரம்தான் தமிழர்களின் முதலாவது நாள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த புது வருடத்தை இலங்கை தமிழர்களும் சிங்களவர்களும் ஒட்டுமொத்த இலங்கையை புது வருடமாக கொண்டாடுகின்றனர். ஆனால் தமிழ்நாட்டில் சிலர் இந்த வருடப்பிறப்பானது, அதாவது சித்திரை வருடப்பிறப்பானது தமிழர்களுடையது அல்ல என்றும், ஆங்கிலத்தில் உள்ள ஜனவரி அந்த மாதம்தான் தமிழர்களுடைய முதலாவது நாள், ஜனவரியில் உள்ள முதலாவது நாள் தான் ஜனவரி ஃபர்ஸ்ட் தான் தமிழர்களுக்கு முதல் நாள் என்று தமிழ்நாட்டில் உள்ள சிலர் குறிப்பிட்டு கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமில்லை, தை, மாசி, பங்குனி, சித்திரை போன்ற தமிழ் மாதங்கள் தமிழர்களுடையது இல்லை என்றும் அது ஆரியர்களுடையது என்றும் அங்குள்ள தமிழ்நாட்டில் உள்ள சிலர் குறிப்பிட்டு வருகின்றார்கள். அதனால் அவர்கள் ஏற்றுக்கொண்ட மாதங்கள் என்னவென்றால் ஜனவரி, பிப்ரவரி போன்ற ஆங்கில மாதங்கள், ஆங்கிலத்தில் சொல்லப்படும் மாதங்களையே அவர்கள் தங்கள் பயன்பாட்டுக்கு பயன்படுத்தி வருகின்றார்கள். மேடராசியில் சஞ்சரித்த சூரியனானது மேடம், இடவம், மிதுனம் என்று ஒரு சுழற்சியை மேற்கொண்டு மீண்டும் திருப்பி மேடத்திற்கு வரும் பொழுது சரியாக பூமியானது சூரியனை ஒரு முறை சுற்றி வரும் அந்த கணம் சரியாக இருக்கின்றது என்று விஞ்ஞானிகளை ஏற்றுக்கொண்டார்கள். ஆங்கிலத்துள்ள ஜனவரி, பிப்ரவரி மாதத்தின் முடிவு கூட சரியாக சூரியனை பூமி சுற்றி வரும்பொழுது சரியான நேர நிமிடங்கள் இல்லை என்பதையும் விஞ்ஞானிகளை ஏற்றுக்கொண்டுள்ளார்கள். தமிழில் உள்ள மாதம்தான் சரியாக சூரியனை ஒரு முறை சுற்றி முடியும் பொழுது தமிழ் மாதங்களும் சரியாக முடிகின்றது என்பதை விஞ்ஞானிகளை ஏற்றுக்கொண்டார்கள். இவ்வாறு ஆழமான கணித அறிவை கொண்ட தமிழர்கள், நம் முன்னோர்கள், அவர்களுடைய பெருமையை ஏன் தமிழ்நாட்டில் உள்ளவர்கள் ஏற்க மறுக்கின்றனர்? இன்னும் ஒரு விடயம், விஞ்ஞானிகளை ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விடயம், இந்த சித்திரை வருட பிறப்பன்று பகலும் இரவும் சமனாக இருக்கும். அதாவது 12 மணித்தியாலயங்கள் பகலும் 12 மணித்தியாலயங்கள் இரவும் இருக்கும். பின் ஒவ்வொரு நாட்களும் போக போக மெல்ல மெல்ல மாறுபடும். இவ்வளவு சிறப்புமிக்க தமிழர்களாகிய நமது முன்னோர்களின் கணிதவியல் மீது ஏன் இன்னும் பற்றி ஏற்படவில்லை தமிழ்நாட்டில் உள்ள தமிழர்களுக்கு? தமிழ்நாட்டில் உள்ள தமிழர்கள் முன்பு ஒரு செயலை செய்தார்கள். அது என்னவென்றால் தமிழர்களுடைய பழங்கால ஏடுகளை எரித்தார்கள் என்றதும் ஒரு கதை உண்டு. அவ்வாறு எரிக்கச் சென்ற ஒரு இடத்தில் தான் திருக்குறளையும் கண்டெடுக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டது என்ற கதையும் உண்டு. அத்தோடு அந்த ஏடுகளை பாதுகாத்து வைத்தவர் ஒரு வெள்ளைக்காரர் என்றதும் ஒரு கதை உண்டு. இவையெல்லாம் உண்மையான தமிழ்நாட்டிலுள்ள நமது தொப்புள் கொடி உறவுகளிடம் கேட்டுக்கொள்கிறேன். தயவு செய்து என்னுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்கள். நன்றி. வாழ்க தமிழ். யாவும் நாமள வீழும் நம் தமிழ் எம்மை ஆளும்.